கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில மாதம் 18/12/2024 புதன்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்று நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். எந்த சங்கட்டமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்று விநாயக பெருமானை வணங்குவதன் மூலம் அது நிறைவேற்றப்படுவதாக அறியப்படுகிறது. இன்றைய திதி திருதியை திதி. இந்த திருதியை திதியில் சங்கீதம் போன்ற வாத்தியங்கள் வியாபாரம் செய்தவர்களுக்கு மிகவும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். மேலும் இசை கல்லூரிகளில் இசை கருவிகளை பயிற்சி எடுப்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. மேலும் சித்திர வேலைப்பாடுகள், கார்ட்டூனிஸ்ட் ஓவியங்கள் ஆகியவைகளை இன்று அரங்கேற்றம் செய்வதற்கும், இந்த கார்ட்டூனிஸ்ட் அனைவரும் இன்று ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிவியில வர்ற கார்ட்டூனிஸ்ட் புதிய கதைகளை அமைப்பதற்கும் மிகவும் அருமையான நாளாக இன்று அமைகிறது. இதனால் அவர்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று வீடு கட்டுவதற்கான ஒரு முயற்சி செய்பவர்கள் அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முஞ்சி புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் செய்வதற்கும் மிகவும் அருமையான நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று யாத்திரை செல்வதற்கும், இன்று ஒரு மங்களகரமான வெகு காலங்களுக்கு நிலைத்திருக்கும் மங்களகரமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் உகந்த நாளாக இந்த திருதியை நட்சத்திர திதி நாட்களில் செய்வது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் மிகவும் அருமையான காரியமாகவே அமையும். இன்று புதிய பதவிகளில் அல்லது வேலைகளில் சேர்வதற்கும் இன்று உகந்த நாளாக அமைகிறது. மேலும் சீமந்தம் சம்பந்தமான அனைத்து வேலைகள் செய்வதற்கும், பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும், பால் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று வாஸ்து சாந்தி செய்வதற்கும் வாஸ்து பூஜைகள் செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஒரு யாத்திரை செல்வதற்கு உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. புனித நதிகளில் நீராடுவதற்கும் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. என செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:15 முதல் 11 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவதற்கு மிகவும் ஏற்ற நேரமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய வாரசோலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, பகல் 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை.
இன்று ஏதாவது ஒரு ஆடிட்டிங் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த மேக்ஸ் குரூப் எடுத்தவங்க மாணவர்கள், மேக்ஸ் குரூப் எடுக்கிற மாணவர்கள், கணிதத்தில் கொஞ்சம் வீக்கா இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்து படித்தீர்களானால், இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் படித்தீர்களானால் கணிதங்களில் இன்று நீங்கள் மேம்பாடு ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நகைகளை, பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அதை இன்று நகை வாங்குவதற்கு இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி வாங்கினீர்களானால் அது மிகவும் வெகுகாலத்திற்கு நிலைத்திருக்கும். இந்த நகை உங்களை விட்டு எங்கேயும் போகாது. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் புதன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் மேசராசி நேயர்களுக்கு. மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நற்பலன் தருவதாகவே அமைகிறது. வீடு சார்ந்து, நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அரசு அலுவலகங்களில் சக ஊழியர்களிடம் உங்களுடைய ஒரு நற்பதிப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் துறையை பொறுத்தவரை நீங்கள் போட்ட முதலீடுகளிலிருந்து இன்று வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நீங்கள் முயற்சியின்றி எந்த காரியங்களை செய்தாலும் அது அறிவார்ந்த ஒரு பலனை தருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வீடு, நிலம் சார்ந்து விற்பனை செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக விலை போகாமல் இருந்த ஒரு நிலம் இன்று நல்ல ஒரு தொகைக்கு விலை போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது உங்களுடைய கைகள், கால்களில், தோள்பட்டைகளில் ஏதாவது வலி தரும் ஒரு செயல் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகளிலிருந்து லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் தொழில் சார்ந்து வெளியூர், வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழில் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று தொழிலுக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்க கட்டினீங்கன்னா இந்த கடன்காரங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை இன்று தேவையில்லாத சில பீயின் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த பீயின் அலைச்சல் மூலம் இன்று உங்களுக்கு விரைய செலவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று ஏதாவது அதை சார்ந்த உடல்நிலையில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது. இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு இன்று பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வெளி வட்டாரங்களில் நீங்கள் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏதாவது கடுமையான வார்த்தைகளை ஏதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதை சார்ந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். இன்று ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. நீங்க வெள்ளந்தியா ஏதாவது பேசிடுவீங்க, அது அவர்கள் ஏதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று மூட்டி விடுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர் பயணங்கள் சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துக்களில் இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் தைரியத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பாத்திரம் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது உங்களுடைய மூதாதையர்கள் தந்தையார்கள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் ஏதாவது முதலீடு செய்த சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு வருமானம் தரும் நாளாக உழைக்காமல் இன்று ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் நீங்க உங்களுக்கு மிகவும் ஒரு சன்மானமாக வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது டெபுடேஷன் காரணமாக பணி மாற்றலாகி இன்று செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த ஒரு தொழிலாளி இன்று அதற்கான ஒரு டிரான்ஸ்பர் ஆகி குடும்பத்துடன் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் குடும்பத்துடன் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் தொகை ஏதாவது வெளியில வாங்கின கடன் தொகை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது வெளியில இருந்து வர வேண்டிய பணத்தொகை இன்று திடீரென்று வருவதற்கான தன வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சாதகத்தாரை
இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு செயல்களையும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு செமினாரில் கலந்து கொண்டு தக்க சன்மானம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அவர்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி பரிகாரங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் செய்வதற்கு உகந்த நாளாகவும், குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்ப மேம்பாட்டிற்கும் உதவுவதாகவே இன்று அறியப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை இன்று யாரிடனும் சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது வாய் திறந்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைகள் அனைத்தையும் தவறாக புரிந்து கொண்டு ஏதாவது மற்றவர்கள் இன்று சண்டைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது ஒரு தடை தாமதங்கள் மூலமாகவே அறியப்படுகிறது. முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் உங்களுடைய பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அப்படியே வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை பாதுகாப்பு விதிகளை மதித்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கனரக இயந்திரங்களில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் உடலில் சிறு உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்ப முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு அமைகிறது. இருந்தாலும் இன்று ஒரு 75% மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு சூழ்நிலையில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும்.
மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று நீங்கள் ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த காசு உங்களை விட்டு போகாம இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இல்லாட்டி அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவியனுக்கு ஏதாவது கொடுத்து வைத்தீர்களானால் அந்த காசு உங்களை விட்டு போகாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இல்லைன்னா நீங்க அது வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல கூட இன்னைக்கு போட்டீங்கன்னா கூட அந்த காசு உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஒரு அன்னதானத்திற்கோ அல்லது நன்கொடை ஏதாவது திருப்பணிக்காக ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. முடிந்தளவு ஏதாவது ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கும் ஏதாவது உங்களால ஒரு நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தீர்களானால் கூட அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவிகள் செய்தீர்களானால் கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பரம மித்திரத்தாரை இன்று நீங்கள் அதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு மராமத்து வேலை வீட்டுல செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். எலக்ட்ரிக்கல் வேலை பிளம்பர் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு நல்ல இடத்தில் வீடு நிலம் பார்ப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வீடு நிலம் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனைகள் சிலருக்கு சிறு உபதைகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் முடிந்த அளவு இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்குது. எது செய்தாலும் கடனை கொடுக்கும் போது சட்டப்பூர்வமாக என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் பால் வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சக ஊழியர்கள் இன்று உங்களுடைய வேலைக்கும் வாக்குக்கும் மதிப்பு தரும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மனைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைபட்ட திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கோர்ட் கேஸ் வழக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று ஏதாவது எதிர்பார்த்த வியாபாரங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
வெளியூர் வெளிநாளில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பதால் முடிந்த அளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முற்றிலுமாக இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே கடனை கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதியும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களை அதை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருக்கும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வண்டி வாகனங்களில் இன்று ஏதாவது வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வரவும் செலவும் சமமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களில் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதனால் இன்று உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடையில ஏறி இறங்கினா கூட ஒரு 3-4 கடையை ஏறி இறங்கினாதான் அந்த நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் சில வீண் விரய செலவுகள் டிராக்டர் போன்ற கருவிகள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது விவசாய தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. முடிந்த அளவு இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு யோசனை செய்வது அவசியமாகிறது. கொஞ்சம் எந்த காரியத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் மிகவும் அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று தந்தையாரின் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் ஏதாவது ஒரு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று தந்தையாரின் அறிவுரை பேரில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்த்திருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு குருவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று மூத்த அதிகாரிகளிடம் ஒரு நல்ல பெயர் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று அறிவார்ந்த ஒரு அறிஞர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சம்பத்து தாரை. இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய பிரான்ச்சுகள் அதாவது ஓபன் பண்ணுவதற்கும் இன்று ஒரு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று ஒரு நல்ல மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
சுபகாரியம் சார்ந்து இந்த சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், சுபகாரியம் சார்ந்து ஏதாவது துணிமணிகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இதனால் குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் மருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று உங்களுக்கு சேமதாரை நடப்பதால் உடல் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அது பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று பாராட்டுகளும் நன்மதிப்பும் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டீர்களால் அந்த கடன் கூடிய விரைவில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேற்கொண்டு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையும், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேற்கொண்டு கடனை வாங்க மாட்டீங்க, உங்க கையில காசு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே என்று சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காமல் இருந்த ஒரு காரியங்கள் அனைத்தும் நன்மையில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பண்ணை தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று லாபம் மிகுதியாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இன்று கல்வியில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி குழந்தைகள் இன்று படிப்பில் முன்னேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் சில பணி சுமையின் காரணமாக சிறு சிறு உபதைகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மற்ற ஊழியர்களை மற்ற நண்பர்களையும் இன்று அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு மூதாதியர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கையில இருக்கிற அமௌண்ட் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று சில பொருள்கள் தானாக தொலைந்து போகும் நிலைமையும் சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய கண் பார்வையில் இருப்பதற்கு வைத்துக் கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. இல்லைன்னா அது சில பொருள்கள் மிஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். அதை சார்ந்து இன்று ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. ஏன்னா இன்னைக்கு பிரத்யோக தாரை நடப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்கள் இன்று கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செல்வது அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே பழகினா கூட கொஞ்சம் ஒரு அளவுக்கு அதிகமாக பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது.
ஏன்னா இன்னைக்கு தெரியாத இடங்களுக்கு செல்லும் போதும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் செல்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சென்றீர்களானால் கொஞ்சம் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வெளியூர் சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான சில என்கொயரிகளும் சில ஏதாவது ஒரு தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு ஏதாவது சில கலக்கர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் யார் எது செய்தாலும் சரி கொஞ்சம் கம்மன அமைதியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் கனக்கச்சிதமாக செய்தீர்களானால் அது இன்று வெற்றி தரும் நாளாகவே என்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பு வேண்டி இன்று ஏதாவது விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று விண்ணப்பித்தீர்களானால் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த மாணவர்கள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்து ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது இன்று வேலை பார்த்துவிட்டு பில்லுக்காக காத்திருப்பவர்கள் அதற்கான இன்று முயற்சி செய்தீர்களால் இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் என்றால் கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படியே நீங்க ஏதாவது நிறைவேற்றினால் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இன்று பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க நல்லது நினைச்சு ஏதாவது பேசுவீங்க, அது ஒரு தேவையில்லாத வீண் விதண்டவாதமாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களுடன் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கிறது. இன்று பணிகளை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று மூத்த அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று கோபத்தினால் ஏதாவது கடும் சொற்களை பேசுவதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் ப்ரொமோஷனுக்கு சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்கும் போது கொஞ்சம் தொழிலில் கவனமுடனும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் எந்த ஒரு புத்துணர்ச்சியுடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது வேலை பார்க்க முடியாட்டி நீங்க லீவு போட்டு வீட்டுல இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது இதனால் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்திருந்தால் சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. யார் எது பேசினாலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையுடன் இன்று நீங்கள் இருந்தீர்களானால் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உறுதி ஆகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று சில அதிகார பதவிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மேலும் ஏதாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை இன்று செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி அதை பிளாட் போடுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் அதற்கான சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முன்னோர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த ஒரு பொருள்களில் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியிலிருந்து இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே இன்று அறியப்படுகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை, அதாவது இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அந்த 50% காரியங்களும் மிகவும் நன்மை பயக்கும் காரியங்களாகவே இன்று அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த சுப விரய செலவுகள் அனைத்தும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க அமௌண்ட் உங்க கையிலேயே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கையில ஏதாவது காசு வந்துச்சுன்னா ஒரு காயின் வாங்குவதோ அல்லது ஒரு தங்க நகைகள் வாங்குவதோ மிகவும் அவசியமாகிறது. அப்படி இல்லாட்டி ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஒரு அசையா சொத்துக்களில் நீங்கள் ஏதாவது முதலீடு செய்தீர்களால் அந்த அமௌண்ட் உங்களை கையை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கும். அப்படியே இல்லாட்டி கூட குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது செல்வ மகள் திட்டத்திலயோ நீங்க ஏதாவது அமௌண்ட் போட்டீங்கன்னா அவங்க நலன் கருதி பிற்காலத்தில் அந்த அமௌண்ட் தேவைப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இல்லைன்னா கையில இருக்கிற காசு உங்களுக்கு சில வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அப்படியே அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் இன்று அந்த வீண் விரைய செலவுகள் தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. அப்படியே இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. அப்படியும் இல்லாட்டி ஏதாவது அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களும் அல்லது ஒரு நண்பர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு டீயோ டிஃபனோ ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை, இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து காரிய தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகளும் நற்பலன்களும் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு பாசிட்டிவான முடிவும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி ஆகாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சிலருக்கு ஏதாவது ஒரு வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது.
மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன ஏதாவது கிரயங்கள், பேப்பர்ஸ் ஏதாவது பிரச்சனையாகி பாதியில நின்று போன கிரயங்கள் இன்று ஏதாவது நீங்க முயற்சி செய்தீர்களானால் கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நீங்க வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைந்தால் முடிந்தளவு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஏதாவது லீகலா சட்டப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி உங்க பணத்தை நீங்க மறந்துட வேண்டியதுதான். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாயத்தில் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது பெண்டிங்கில் இருந்த அமௌண்ட் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் கோயில்களுக்கு புனித யாத்திரை சென்று வருவதற்கும் சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று ஒரு வயதில் மூத்தவர்களை சந்தித்து இன்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று உங்களுடைய ஏதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று அவர்களை போய் நீங்கள் சந்தித்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு நற்பயனை கொடுப்பதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த விசாகம் ராசி விருச்சக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது இன்று புதிய முயற்சிகள் மூலம் தொழிலில் புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அவங்க ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அவர்களால் இன்று ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் விற்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சகம் ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, அதாவது இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இதனால் தேவையில்லாத சில மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாருக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. யாருக்காவது அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி மூலம் ஏதாவது இவரை எனக்கு தெரியும், இவரை நம்பி எது வேணாலும் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்று வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல் ரொம்ப கூலிங் ஆகி இதனால் ஏதாவது வீசிங் சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், இதனால் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்களை அனைத்தும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது டூ வீலர்ல லோக்கல்ல போயிட்டு வரும்போது கூட கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் செல்வது அவசியமாகிறது. நீங்க போனீங்கன்னா கூட வேணும்னே வண்டியில இடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீங்க ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நண்பர்கள் கொஞ்சம் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அதை தவறாக புரிந்து கொண்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது கிரவுண்ட்ல உடற்பயிற்சி செய்யும் விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் உடற்பயிற்சியில் சிறு கவனங்கள் செலுத்துவது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் அதாவது நீச்சல் குளத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீச்சல் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு சிறு தொல்லைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிலருக்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வருவதை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவும் சில அற்புதமான நாளாக அமைந்தாலும் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தேவையில்லாத சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஓய்வூதியம் சார்ந்து இன்று ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு ஆரோக்கியமான முயற்சியாக இருக்க வேண்டும். அப்படி ஆரோக்கியமான முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக இது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது பணி கொடை ஏதாவது ஒரு கிஃப்ட் ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு சில பொருள்களை எங்கேயாவது வைத்துவிட்டு நீங்கள் துளவுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இதனால் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு 75% மிகவும் அருமையான நாளாகும். ஒரு 25% சில தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தரை. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று அறியப்படுகிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த
எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இன்று லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது பெண்டிங் இருந்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறு சிறு சுப விரய செலவுகள் இருப்பதாகவே அறியப்படுகிறது. இன்று குடும்பத்திற்கு தேவையான உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், திருமணம் சார்ந்து இன்று முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நற்பலன், திருமண பேச்சுவார்த்தை முடிந்து அதற்கான ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அறியப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு சேமத்தாரை இருப்பதால் இன்று மிகவும் ஒரு நல்லது நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவும், உடலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், திருமணம் சார்ந்து இன்று நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது இந்த கடனை வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல ஒரு செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை முடிந்தளவு வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத ஒரு வருமானங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்கள்ல ஏதாவது ஒரு பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பாட்டுக்கு போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று யாரிடமும் கொஞ்சம் கவனமுடனும் நிதானமுடனும் பேசுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது நல்லது சொல்ல போய் அது தேவையில்லாத தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வரும். அது இன்று உங்களுடைய ப்ரமோஷனுக்கு தடை இருப்பதாக வழிகாட்டுவதாக அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று அலுவலகத்தில் சக ஊழியரிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுவது அவசியமாகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவது மிகவும் நல்லது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத தவறா புரிந்து கொண்டு சண்டை சச்சரவுகளும் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. பக்கத்துல இருக்கிற காட்டுக்காரங்கிட்டையும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்று வருவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு நீங்க தனியா போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது விட்டு கொடுக்காம கொஞ்சம் பிடிவாதமா பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையுடன் நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால்
கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று முடிந்தளவு கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வருமானம் தரும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலங்கள் விற்காமல் இருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் ஏதாவது விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்கள் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கணவன் மனைவிக்கு ஏதாவது இந்த பல நாட்களாக இருந்த ஏதாவது ஒரு சிறு பிணக்குகள் முடிந்து இன்று ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் ஒரு மங்களகரமான ஒரு செயல்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் இன்று சூடு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மனைவியின் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏதாவது தொழில்களில் இருந்து வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது காதல் செய்பவர்களுக்கு இன்று காதல் நிறைவேறவில்லை என்று இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அவர்களுடைய தனி திறமை இன்று மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று ஏதாவது ஒரு பரிசு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் இசை கல்லூரியில் படிக்கும் போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள் இன்று ஏதாவது இசையில் அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று இசையின் மூலம் தன்னுடைய தனி திறமையை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக அரசு துறையில் ஏதாவது பணி செய்து அதை பெண்டிங்ல ஏதாவது பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது வருவதற்கான ஒரு சாங்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இன்று அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு பணிகளில் சில அரசு அதிகாரிகள் ஏதாவது ஒரு மூத்த அதிகாரிகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்க ஏதாவது இன்னைக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்றுவீர்களானால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை முடிந்தளவு இன்று யாருடன் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது வாக்குவாதங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க தலையிட்டீங்கன்னா தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில தேவையில்லாத வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாக அறியப்படுகிறது. இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது இன்று அவர்கள் மூலம் ஏதாவது நீங்க வெளியே செல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பர்ஸ் காலியாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. முடிந்த அளவு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் கொஞ்சம் பணி செய்வது அவசியமாகிறது. ஏதாவது இயந்திரத்துல வேலை பார்க்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க ஏதாவது பணிகளில் சிலருக்கு நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு நீங்கள் பணியில் போய் சேர்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது தேவையில்லாம விட்டு கொடுத்து செல்லாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக அது என்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தாய் மாமனால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உத்வேகத்துடனும் மிகவும் சுறுசுறுப்புடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை இன்று கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அதிகமாகவே இருக்கிறது. அப்படி செய்தால் மட்டுமே இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை இன்றைய விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே விவசாயம் செய்யும் தோழர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இன்று விவசாயம் சார்ந்து ஏதாவது நீர் நிலைகளை உயர்த்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது போர் போடுவது அல்லது ஏதாவது நீர்நிலைகள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் சிறு குறு தொழில் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது விழிப்புணர்வும் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் சுறுசுறுப்புடனும் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகளால் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்க காசு உங்க கையிலே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலத்தில் அசையா சொத்துக்களில் இன்று நீங்கள் ஏதாவது முதலீடு செய்தீங்கன்னா உங்க அமௌண்ட் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. இல்லைன்னா குழந்தைகள் பேரிலோ அல்லது உங்களுடைய பேரிலோ ஏதாவது பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அமௌண்ட் உங்களுடைய இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்க அப்படி செய்யாம கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு ஏதாவது உதவி செய்தீர்களானால் இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது ஒரு நோட்டு புக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானாலும் முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரைய செலவு தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும்.
முடிந்தளவு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக காரிய தடைகள் இருந்த, ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் காரிய தடைகளாக இருந்த நிலை மாறி இன்று ஏதாவது நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு வருகிறது. இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு வரன் அமைந்து ஒரு சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள், ஜுவல்ஸ் வாங்குவது, அதை சார்ந்து ஏதாவது புடவைகள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக அமைகிறது. வீடு ஏதாவது கட்டிட்டு பாதியிலேயே ஃபண்ட் இல்லாம நின்று போயிருக்கும், அதற்கான இன்று நீங்க ஏதாவது ஃபண்டு வேண்டி முயற்சி செய்பவர்களுக்கு ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்வதற்கு உகந்த நாளாக என்று கருதப்படுகிறது. சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது வீடு தொலைபவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் நல்ல மனை அமைவதற்கும் நல்ல வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது நீங்க ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவல் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது பாதியில் நின்று போன ஏதாவது வீடு கரையம் இருப்பீங்க, அது டாக்குமெண்டேஷன் பிரச்சனைனால பாதியில நின்று போயிருக்கோம். அந்த பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள் அனைத்தும் இன்று தீர்ந்து கிரயம் ஆவதற்கான பேப்பர்ஸ் எல்லாம் சரிபட்டு கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி உங்க பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இருந்தாலும் சிலருக்கு ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று ஏதாவது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மூலம் மேற்கொண்ட செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று சிலர் குடும்பத்துடனோ அல்லது தனியாளாகவோ அல்லது இன்று திரு நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் ஒரு நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று குழந்தைகள் நலன் கருதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குழந்தைகளுக்கு நலன் கருதி ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதோ அல்லது அவர்களுடைய பெண் குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது செல்வ மகள் திட்டத்தில் ஏதாவது அமௌண்ட் போடுவதோ சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சி ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை இன்று மாறி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதற்கான சில மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுடைய சொல்லும் செயலும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் வருகையால் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று முடிந்தளவு ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இதனால் சிலருக்கு ஏதாவது எதிர்பார்த்த இடத்தில் நிலங்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது.
மேலும் சிலருக்கு ஏதாவது இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று முடிந்தளவு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வாய்மொழி வாக்குறுதியை கொஞ்சம் காப்பாற்றுவது சிரமமாகவே இருக்கும். இவரை எனக்கு தெரியும், இவரை நம்பி எதுவெல்லாம் செய்யலான்ட்டு யாருக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறத நீங்க நிறுத்திக்கீங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தில் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து, பாதுகாப்பு விதிகளை மதித்து நீங்கள் பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட அது நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஜிம்ல உடற்பயிற்சி செய்பவர்கள் இன்று கொஞ்சம் பார்த்து அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்தீர்களானால் தேவையில்லாத உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. பண்ணை தொழிலில் ஏற்ற லாபங்கள் மிகவும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு காரியங்கள், ஏதாவது எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்திருப்பீங்க, அது இன்று தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடையில பொருள் வாங்க போனா கூட நீங்க ஒரு 3-4 கடையை ஏறி இறங்கினா மட்டுமே அந்த பொருள், நினைத்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. எந்த காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒரு நட்பு பாராட்டுவது மிகவும் குறைவாகவே இருக்கும். இன்று யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கடுமையான வார்த்தைகள் பேசினால் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு நீங்க இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இன்று இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே. இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் இன்று தன்னுடைய கிரகலட்சுமி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.